வணக்கம். வெல்கம் டு காமர்ஸ் கூடம். நான் கடந்த மார்ச் 2020 தமிழ்நாடுல நடந்த ஸ்டேட் போர்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 12th ஸ்டாண்டர்ட்ல 597 அவுட் ஆஃப் 600 ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்கறது உண்டு. ஸோ எனக்கு அப்பப்போ என்ன ஞாபகம் இருக்கோ அதை நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயங்கள்லாம் பாயிண்ட்ஸ் ஜாட் டவுன் பண்ணி அதையே ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுல போர்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் தான் இந்த வீடியோ. முதல் விஷயம் என்னன்னா, டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணி படிக்க. நிறைய பசங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஒரு கைடு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கைடு மட்டுமே வச்சு படிப்பாங்க. அது ஒரு தப்பான மெத்தட். கைடை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாமோ தவிர அதை மட்டுமே வச்சு படிக்கக்கூடாது. ஏன்னா கைட்ல ஒரு கொஸ்டினுக்கு அதுக்கான ஆன்சரை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி அந்த அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை மட்டும் படிச்சா பத்தாது. ஒரு கொஸ்டின் ஒரு டாபிக் எடுத்தோம்னா புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் ஃபுல்லா படிச்சுட்டு எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ மார்க்ஸ்க்கு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். நம்ம புக்ல படிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ஃபுல் டாபிக் படிக்கும் போது நடுவுல இருந்து ஏதாவது ஒரு பார்ட் எடுத்து ஒரு சின்ன 2 மார்க் கொஸ்டினாவோ இல்ல MCQஸாவோ கேட்டாங்கன்னா அப்ப நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். நம்ம படிக்கும் போதே கைட்ல என்ன கொஸ்டினோ அதுக்கான ஆன்சரை மட்டும் படிச்சோம்னா நம்ம இந்த மாதிரி புக்ல இருந்து கேட்டாங்கன்னா அதை ஆன்சர் பண்ண முடியாம ஆகும். அதனால கைடை ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். இல்ல பெட்டரா எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்றத பார்த்து கத்துக்கலாமோ தவிர கைடை மட்டுமே வச்சு படிக்கக்கூடாது. செகண்ட் திங், நெவர் ப்ரொக்ராஸ்டினேட். பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு ஆட்டிடியூட் என்னன்னா, தள்ளி போடுறது உண்டு. இப்போ எதுக்கு இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தள்ளி போடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம புக்கில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இல்லை ஃபேக்ட்ஸ் டு நோ, டூ யூ நோ அந்த மாதிரி பாக்ஸில் சில விஷயம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் ஆக்சுவலாக அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து MCQs அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. பட் நம்ம ஸ்கூல்ஸில் மந்த்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மந்த்லி டெஸ்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம், பப்ளிக் எக்ஸாம் வர அந்த டைமில் இதெல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போடுவோம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஒவ்வொரு மந்த்லி டெஸ்ட்க்கும் அந்த மந்த்லி டெஸ்ட்கான சிலபஸ் என்னவோ அதை ஃபுல்லாக கவர் பண்ண நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல அந்த போர்ஷனுக்கு நம்ம எப்படிலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னெல்லாம் படிப்போமோ அது எல்லாமே அந்த மந்த்லி டெஸ்ட்கே ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னா லாஸ்ட்ல நம்மளுக்கு பைலப் ஆகாம இருக்கும். லாஸ்ட்ல ரிலாக்ஸ்டா இருந்துக்கலாம். ஸோ லாஸ்ட்ல நம்ம எப்படிலாம் அந்த பேப்பரை பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் லாஸ்ட்ல யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு மந்த்லி டெஸ்ட்னு எடுத்தோம்னா அதுக்கான ஃபுல் போர்ஷன்ஸை முடிச்சிடணும். ஒருவேளை அந்த ஸ்கூல்ஸ்ல மந்த்லி டெஸ்ட் வைக்கல உங்க ஸ்கூல்ஸ்ல அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு குவார்டர்லிக்கான சிலபஸ் ஃபுல்லாமே அப்பவே கவர் பண்ணிடணும். நம்ம தள்ளி போட்டோம்னா என்ன ஆகும், லாஸ்ட்ல நம்மளுக்கு பேர்டன் ஜாஸ்தியா இருக்கும். அதனால எப்பயுமே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணவே கூடாது. மூணாவது விஷயம், டோன்ட் ஸ்கிப் எனி டாபிக் ஆஸ் அ ஹோல். எஸ், நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா இந்த டாப்பிக்கை சாய்ஸ்ல விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்றது உண்டு. அப்படி பண்ணவே கூடாது. என்னன்னா ஒரு 2 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 2த்துல நம்மளுக்கு எது பெஸ்டா தெரியுமோ அதை அட்டென்ட் பண்ணிட்டு எது கொஞ்சம் சரியா தெரியாதோ இல்ல அதை பெட்டரா ப்ரெசென்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை சாய்ஸ்ல விடணும். அதனால எல்லா டாபிக்லயும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பெஸ்டான கொஸ்டினை அட்டென்ட் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம ஒரு டாபிக்கே விட்டுட்டோம்னா எக்ஸாம்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கிற டாபிக்ல இருந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் வந்தாலும் அதுதான் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இல்லைனாலும் வேற வழி இல்லாம அதை அட்டென்ட் பண்ற மாதிரி ஆகும். அதனால எந்த டாபிக்மே விடாம எல்லாத்துலயும் அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருக்கணும். சில டாபிக்ஸை தரோவா படிச்சுட்டு மீதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற டாபிக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு கோ த்ரூவாது பண்ணிருக்கணும். 4th ஒன், ஆர்டர் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியுது. பட் ஃபர்ஸ்ட் எது படிக்கணும் அடுத்தது எது படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் புக் பேக்ல சில கொஸ்டின்ஸ் இருக்கும், எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிக்கணும்.
புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை படிக்காம இன்டீரியர்ல நான் இதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா எக்ஸாம்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் டெஸ்டிங் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு அதிகம். ஸோ புக் பேக்ல அவங்களே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை வந்து தரவா படிச்சுட்டு அடுத்தது அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா புக்குக்குள்ள வேற எப்படிலாம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு, வேற எதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்து புக்குக்குள்ள இருக்கிறத படிக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் எக்ஸாம்க்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு அப்படின்னும் போது பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணி அதுலலாம் எப்படிலாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம இன்னும் எங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம், எதுலலாம் நம்ம லேக் ஆகுறோம்னு பார்த்து அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் போகணும். புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸையே படிக்காம நான் வந்து பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இதெல்லாம் கேட்டிருக்கான், ஸோ இதெல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அது வந்து தப்பு. ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து தியரி பேப்பர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இப்போ வந்து சம் பேப்பர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சம் பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேக்ஸ் இதெல்லாம் சம் பேஸ்டு பேப்பர்ஸ். ஸோ சம் பேஸ்டு பேப்பர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா டீச்சர் வந்து கிளாஸ்ல வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு நோட்டு மெயின்டைன் பண்ணுவோம். அந்த கிளாஸ் ஒர்க் நோட்ல பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சம்க்குமே அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டை பார்த்து ஒரு ஸ்டெப்ல ஸ்ட்ரக் ஆகும்போது அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டை பார்த்து எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை பார்த்து போடுவாங்க. இது ஒரு தப்பான மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சம் பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஸோ சம் பேப்பர்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாப்டர் எடுக்கிறோன்னா அந்த சாப்டர்ல என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் ஆகுதோ ஸோ அந்த ஃபார்முலே டு ரிமெம்பர் அப்படின்னு ஒரு சார்ட் மாதிரி வச்சுக்கிட்டோன்னா அந்த ஃபார்முலாலாம் ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த சாப்டரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டை மூடி வச்சுட்டு பக்கத்துல ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கிட்டு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டே வரும்போது ஒவ்வொரு சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டு நடுவில் நம்ம ஏதாவது ஒரு சம் ஸ்ட்ரக் ஆகிறோம்னா அதை அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்து நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டே வரணும். நடுவில் ஏதாவது ஒரு சம் ஸ்ட்ரக் ஆயிருக்கோம்னா அப்போ வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கிளாஸ் ஒர்க் நோட் பார்த்து கற்றுக்கணும். ஒருவேளை ஏதாவது சம் தப்பா பண்ணியிருக்கோம்னா என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தடோ தவிர நம்ம ஒவ்வொரு சம்முக்கும் கிளாஸ் ஒர்க் நோட்டை ரெஃபர் பண்ணி படிச்சோம்னா எக்ஸாம்ல அந்த சம் கேட்கும்போது நம்ம அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ கிளாஸ் ஒர்க் நோட்டை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணுமோ தவிர அதை வச்சு பார்த்து சம் போடக்கூடாது. ஸோ இது வந்து நான் பார்த்த வரைக்கும் சம் பேப்பர்ல பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்பான விஷயம். அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுல சில முக்கியமான விஷயங்கள் பார்த்துருக்கோம். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளவே முக்கியம் அதை எக்ஸாமில் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ நான் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு என்னென்ன விஷயம்லாம் யூஸ் பண்ணேன், நான் எக்ஸாமில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். நான் வந்து போர்டு எக்ஸாமில் அட்டன் பண்ண அந்த ஆன்சர் ஷீட்டோட சர்டிஃபைட் காப்பீஸ் என்கிட்ட இருக்குது. அந்த சர்டிஃபைட் காப்பீஸ் அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து நான் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணி அதுலேருந்து சில விஷயங்கள் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத காட்டலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.